மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப நேர்மையானவர்களாகவும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மகர ராசியோட ராசி அதிபதி சனீஸ்வரர். ஸோ சனியோட ஆதிக்கத்தில் பிறந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தனால திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் இந்த பிறவி எடுத்ததே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கர்மாவை ஆல்ரெடி அவங்க பேலன்ஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கர்மாவை தீர்க்கறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்திருக்காங்க. அதனால் இவங்க செயல்படக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒழுக்கமானதாகவும் ரொம்ப நேர்மையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்குவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய தவறுகள் நடந்தால் கூட அந்த தவறுகள்லாம் சரி பண்ணி மறுபடியும் நேர்மையாக எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட குணாதிசயமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கத்துக்கு மீறிய செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. எண்ணங்கள் அப்பப்போ வந்து போனாலுமே ஒழுக்கமாக தான் செயல்படணும், நேர்மையாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பாசத்துக்கும் அன்புக்கும் ஏங்கக்கூடிய ராசின்னு மகர ராசி சொல்லலாம். ஸோ நிறையா நண்பர்கள் நிறையா லைஃப்பில் அவங்க சந்தித்தாலும் கூட ஏதோ ஒரு பாசத்துக்காக ஏதோ ஒரு நம்மளுக்காக யாராவது இருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஏங்கக்கூடிய ஒரு ராசியாகவும் நம்ம மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை சொல்லலாம்.